கதித்து ஓங்கும் அப்படிங்கிறார். கதித்து அப்படின்னா என்ன? கதியா அப்படின்னு ஒரு வார்த்தை. கதி அப்படின்னு சொல்லும் போது அதை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம். உன்னை தவிர எனக்கு வேறு கதி கிடையாது என்று சரணாகதி அடைதல். தமிழ்ல இந்த கதிக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. விரைந்து செல்லுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இலங்கை மக்கள் இன்றைக்கும் பேசுகின்ற போது, தம்பி இந்த கடைக்கு கொஞ்சம் கதியா போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குழந்தைகிட்ட கடைக்கு வேகமா போயிட்டு வா கண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க தம்பி கதியா போயிட்டு வாங்கோ அப்படின்னா சீக்கிரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். கதி என்று சொன்னால் விரைந்து செல்லுதல் என்ற அர்த்தம். இப்போ இங்க நம்ம தேவராய சுவாமிகளினுடைய வரிக்கு வருவோம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும், விரைந்து நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணா சீக்கிரமா நலன்கள் வரும். மெதுவா வர்றாதான், வேகமா வருமா. அதனால்தான் சொல்றார் கதித்து ஓங்கும். அப்புறமா நிஷ்டையும் கை கூடும் அப்படின்னு சொல்றார். நிஷ்டை அப்படின்னா தவம் அப்படின்னு அர்த்தம்.